செய்ய 26 வருஷம். 26 வருஷமா கேம்பஸ்க்கெல்லாம் போயிட்டு வந்துட்டேன். அம்மாச்சி சாப்பாடு கடை பாருங்க. இப்படி கேம்பஸ்க்கு போனேன். கிளிநொச்சி சந்தை பிரதான வீதி, ஒவ்வொரு பக்கத்துக்கும் ஒவ்வொரு சந்தை இருக்கு. பால்பூல் அது கிளிநொச்சி இப்போ இந்தியாவில் செருப்பு கடைகள் எல்லாம் இருப்பாரு. ஒன்றா போன அஞ்சு டயலாக் என்ன பிரச்சனைனா, டயலாக்ல வந்து ப்ரீபெய்ட்லேருந்து போஸ்ட் பெய்டுக்கு இருக்க மாற்றினாங்க. மாற்ற திருப்பி ப்ரீபெய்டு அது சரியான விலை. உண்மையில டேக்ஸ் எல்லாம் கூட அதுக்கு நீங்கள் போஸ்ட் பெய்டுக்கு மாற்றுங்க. அது கூட விருப்பம்னா எப்படி சொல்ல, நீங்கள் ப்ரீபெய்ட் எம்பராது உண்மையில நட்டம்னு சொல்லலாம், சரியான நட்டம். அதோட வந்து திருப்பி மாற்றுக்கு அங்கே வரட்டான் சைன் வாங்குறதுக்குன்னு சொல்லிச்சுன்னா திருப்பி நான் போகணும். இங்கே இந்த கிளிநொச்சி ஆஃபீஸுக்கு போகணும். மற்ற அதோட நிறைய விஷயம் இந்த கஸ்டமர் எல்லாம் உதவாது. இல்லை வணக்கம், யாழ்ப்பாணத்து சுதன். எங்கே வந்திருக்கேன்டா, கிளிநொச்சியில் கிளி முயற்சியாளர் சந்தைக்கு தான். இந்த கிளி முயற்சியாளர் சந்தை வந்து ஓல்டு டிஸ்ட்ரிக்ட் பழைய மாவட்ட செயலகம் A9 வீதி கிளிநொச்சி. சரி, வந்த வேரத்தில் அவருக்கு சும்மா போய் பார்ப்ப மட்டும் தான் வந்தேன். வீடியோ எடுக்கிற எண்ணத்தில் வரையில் நான் சந்தைக்கு தான் போட்டு வந்தேன். நான் இப்போ என்னென்னா இந்தியாவில் உள்ளுக்கு போய் சும்மா பார்ப்ப மட்டும் அந்த அக்கா அவன் முதல்வருக்கா வீடியோ எடுத்திருக்கான். மட்பாண்டம் செய்கிறவன் சொல்லிங்க அதில் நிற்கிறா இந்த இவ தான். அப்போ இவ வந்து இப்போ வந்த இடத்துல எடுத்து போடுங்க வேண்டாம். அப்போ தான் வந்துடுறேன். எல்லாத்தையும் காட்டி உங்களுக்கு கதைச்சி வீடியோ எடுத்து காட்டுறேன். சரியோ தான் பாருங்க, அந்த கிளி முயற்சியாளர் சந்தைன்னு சொல்கிறது. இந்த அக்கா மேட்ட கதைச்சி பார்ப்போம். யார் ஏகேவி என்டர்பிரைஸ் இந்தியாவிலிருக்கே நறுமணம் மற்றும் தரமான மலைநாட்டு தேயிலை. இதுப்பட்டி என்ன பவுடரோ எல்லாமே இருக்குது, வித்தியாசமாக எல்லாமே இருக்குது. சில பலகாரங்கள் அதுகள் எள்ளுப்பாகு இருக்குது. அதே மாதிரி எள்ளுப்பாகு KS உற்பத்திகள், புழுக்கொடியல், பருத்துற வடை. இப்போ என்னண்டா இங்கே ஒரு அம்மா ஒரு ஆள் நிற்கிறா. வணக்கம் அம்மா. வணக்கம். சரி சொல்லுங்க. சிறு கைத்தொழில் என்று சொல்லி கச்சேரியால் படிக்க வச்சு இந்த இப்படி தொப்பிகள் அப்படி சின்ன பிள்ளைகள் பெரிய ஆக்களுக்கெல்லாம் செய்கிறோம் நாங்கள். நீங்கள் உங்களுக்கு எத்தனை வயசு? எனக்கு 67 வயசு. இது எவ்வளோ காலமாக செய்கிறீங்க? நான் இப்போ 7 வருஷம் அவங்க படிக்க வச்சாங்க நைட்டாவில். 7 வருஷம். ஓ கேம்பஸ்க்கெல்லாம் போயிட்டு வந்துட்டேன். ஓ பாட்டி கேம்பஸ் எல்லாம் போயிட்டு வந்துருக்காங்க. 57 வயசுல படிக்க வச்சாங்க கச்சேரியால. ஓ 57 வயசுலேருந்து 7 வருஷம். எத்தனை மணிக்கு வர நீங்கள்? காலையில் 7 மணிக்கு சாந்தபுரம் 3 மைல் நடந்து வந்து பஸ்க்கு 200 ரூபா கொடுத்து வந்து காசெல்லாம் அவங்க கட்டுவாங்க மாதாந்தம் தொழில்நுட்ப கல்லூரிக்கு. நான் படிக்க வர மட்டும்தான் பகல் சாப்பாடு இல்லை, காலை சாப்பாடு இல்லை, பின்னேரம் போய் சாப்பிடுவேன். இப்போ இதுதான் நான் பிஸ்னஸ் செய்கிறேன். இப்போ இந்த தொப்பி என்ன விலை? இப்போ இது 850 ரூபாய் கொடுக்குறேன், 700 ரூபாய்க்கு கொடுக்குறேன். 100 ரூபா நூல் போகுது. 100 ரூபா நூல். இந்த இடம் இது இலவசமாக நாங்கள் கொடுத்துருக்காங்க கட்டி. கைத்தொழில் செய்கிறவங்களுக்கே. கைத்தொழில் கையால் கைத்தொழில் செய்கிறவங்க. வேறு என்னென்ன வகையான பொருட்கள் இதெல்லாம் மாட்டேன் இதை காட்டுங்க. இது என்ன ஐயாடு இதெல்லாம் காட்டுங்க. இது ஒரு ஐயா செய்கிறாரு. ஐயா ஒரு ஆள் செய்கிறார். அவர் வீட்டை உற்பத்தி செய்கிறவரோ? ஓ அந்த இங்கே ஐயாட இடத்த கேட்குறாங்க. எள்ளுக்காடு உருத்திரபுரம் நோர்த். இந்த ஐயா இந்த கடையில் ஒரு அக்கா நின்றவா அங்கால பிறந்துட்டா. பார்த்துக்காண்டா தேங்காய் சுத்தமானது. இதான் வந்து செக்கு எண்ணெய். இந்த அம்மா அப்படியெல்லாம் நீங்கள் எல்லாத்தையும் காட்டி சொல்லி கொண்டு போங்க. இது வந்து தேங்காய் எண்ணெய். நீங்களே கதைங்க. கதை கேட்டா நீங்கள் கதைங்க. எள்ளுப்பாகு நீங்கள் செய்கிறீங்களோ? சரி, இப்போ என்ன மாதிரி செய்யணும்? சத்து மாவுகள்
இதுகள் நெல்லுப்பா மிளகாய்த்தூள் எல்லாம் செய்யணும் நான் சகலதும் செய்யறேன் நான் ஓடர்கள்ண்டா கொடுப்பேன் சகலதும் ஆக்கள் எல்லாம் வாங்குறது அப்படி நல்ல நல்ல ஓடராக போய் விலைவாசிகள் எல்லாரையும் விட குறைவாக தான் கொடுக்குறது. மற்றது இப்போ எந்த மாதிரி இந்த இடத்துல நீங்கள் வேறு எங்கே விளம்பரப்படுத்துறீங்க இங்கே மட்டும்தானோ? நான் சில கடைகளுக்கு போடுறேன்னா மற்றது ஹாஸ்பிட்டல்களில் போடுறேன்னா உங்களுக்கு இப்போ இது இது வந்து பெனங்கட்டி, இது பனங்கட்டி. இது என்ன விலை? இது விலைக்கு எடுத்து கொடுக்குறோம் நீங்கள் இதெல்லாம் குட்டான் கருத்துறையாக்கெல்லாம் இவன் வந்து பருத்துறையிலேருந்து வந்து இங்கே பாருங்க கிளிநொச்சியில் பருத்துறையோட செய்து விற்கிறா. மற்றது இதுக்கு எத்தனை கடை இவ்வளோ தான் கிடையாது இல்லாட்டி வேற இல்லையா? சனிக்கிழமை வீட்டை வெயிலே அப்படின்னு சரி அம்மா. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு அக்காடை சொதலா பெனங்கட்டி பெனாட்டு பெனம் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் அங்கே செய்கிறீங்க நீங்களோ? இப்போ என்னண்டாமா இதுக்கு ஒரு மூலப்பொருட்கள் எல்லாம் அங்கே எடுப்பீங்க? வந்து ஆன்லைன் இதுக்கு மூலியமாக தானே கடையில் தான் தமிழ் மணி அதுகளில் தான் எடுக்கிறது. நீங்கள் அந்த அதாவது வடிசாலைகள் அதில் போய் வாங்குவீங்களா? வடிசாலை பண சங்கம் வீட்டையே காய்ச்சிடுவீங்க? வீட்டை அது எங்கட அங்கத்தவர் 80 அங்கத்தவர் இருக்கிறாங்க இதுக்குள்ள. அப்போ அவங்க காய்ச்சி தரதை நாங்கள் வச்சு எல்லோரும் மாதிரி விற்கலாம். என்ன விலை போகுது ஒரு கிலோ பெனங்கட்டி? நான் இது ஒரு கிலோ 2000 ரூபா. சும்மா சின்ன சாம்பிள் பார்க்கலாமா? டேஸ்ட் பண்ணி வச்சு இந்த பெனங்கட்டியை சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குமா சொல்லி. இது பினாட்டு. வெளிநாடுகளுக்கு என்ன பண்ணுறீங்களோ? உள்நாடு மட்டுமோ வெளிநாடு? கட்டை அனுப்புவோம். கடை இருக்குத்தானே பாருங்க இது பெனங்கட்டி சின்ன சின்ன நல்ல திடமான பெனங்கட்டி காணும். இந்த நல்லா இருக்கு பெனங்கட்டி தான் நல்லா காணும். இதில் வந்து பின்னாட்டு ஒரியல் மா எல்லாம் விற்கிறீங்களா? உங்களோட உற்பத்தி கண்ணன் உற்பத்தி தான் உங்களோட? இந்த அம்மாவின் உற்பத்தி வந்து கண்ணன் உற்பத்தி தானா உங்களோட அம்மாவின் உற்பத்தி? இது எல்லாம் கூட தானோ? ஆக்கள் விரும்பி சாப்பிட்றது கூட இப்போ வண்டினா இதுதான் பண்ணினோம் எல்லாம். இது இப்போ புதுசாக நாங்கள் செய்வோம். கச்சான் பிஸ்கெட் போர்னை இல்லை செய்கிறது அவன் இல்லை போர்னை நெருப்பு மூட்டி போர்னை இல்லை செய்யணும். அதனால வாசம் டேஸ்ட்டாக இருக்குது. கச்சான் பிஸ்கெட் போர்னை எல்லாம் வச்சுருக்கீங்களா வீட்டை? சரி சரி. 4 வரைக்கும் பேரெல்லாம் கொடுத்து வச்சுக்கலாம். ஆமாம். இது என்ன? இது வந்து ரைட்ஸ் அதுகள் எல்லாம் இதெல்லாம் மிக்சர் ஐட்டங்கள். இது மஸ்கெட், இது கச்சான் அல்வா. இதுதான் எங்களோட ஃபேமஸானது. இதான் வந்து கச்சான் அல்வா. சின்ன சிறு கைத்தொழில் மாதிரி வச்சு செய்யுது. நாங்கள் 26 வருஷம் ஆகுதுங்கிற மகனுக்கு 2வது மகன் பிறந்ததோடு தான் செய்ய வைக்கிறது. 26 வருஷம் ஆகுது. 26 வருஷமாக இந்த இது வச்சுக்கணும் வந்து வேறு. அதெல்லாம் வீட்டுக்கும் கூடயோ? அம்மா நித்திரை இல்லாமல் பின்னுவோம். இது பின்ன எவ்வளோ நேரம் எடுக்கும்? இது 1.5 மணித்தியாலம் எடுக்கும். 1.5 மணித்தியாலம் எடுக்கும். இது 2 பின்னோ? இது எவ்வளோ நேரம் எவ்வளோ காசு? 350 ரூபாய்க்கு கொடுக்கும். 750 ரூபாய்க்கு தொப்பியோட கொடுக்கும். தொப்பியோட 150 ரூபா. இந்த இடத்துக்கு வந்து இப்படியா நாங்கள்கிட்ட வாங்கி இந்த முயற்சியை வந்து ஊக்குவிக்கணும். வாங்கி நான் வாங்கல் வந்து இருந்துட்டு போகுது. சரி இப்போ தானே திறந்துருக்காங்க. இப்போ அதாவது நீங்கள் இது சம்மந்தப்பட்டது உங்களால் ஏலக்கூடியதை செய்கிறீங்க பார்த்தீங்களா? சரியாம்மா. மற்ற டாக்டர் மாதிரி தொப்பி வந்து எடுக்கிறாங்க. டாக்டர் மாதிரி தொப்பி இன்னைக்கு கொடுத்தேன். அப்படின்னா அந்த தலைக்கு போடுற தொப்பி நீங்கள் செய்து கொடுக்குறீங்க ஹாஸ்பிட்டலில் பண்ணி. நல்ல விஷயம். சரி. இதெல்லாம் வந்து இது கண்ணன் உற்பத்தி. பரவாயில்லை. இது என்ன கோஃபி அது இதெல்லாம்? கோஃபி இருக்கு, சத்துமா இருக்கு, தூள் இருக்கு, இது மிக்சர் இருக்கு. இது வந்து சத்து மாவு தேங்காய் சீனி எல்லாம் போட்டு வறுத்து சும்மா அடி சாப்பிடலாம். நீங்கள் சின்ன கடை தேவையில்லை. சரி சரி. இதெல்லாம் கூட தான்? இதெல்லாம் கண்ணன் எல்லாம் வேண்டாங்கிறது தான். கண்ணன் இண்டஸ்ட்ரீஸ். அதுவும் கண்ணன் தான். இது தேன் சுத்தமான தேன். தேன் நெய்யெல்லாம் இருக்கா கண்ணன் உற்பத்தி. ஒரு பிராண்டே அடிச்சுட்டா பாருங்க. பாருங்க இந்த நெய்யெல்லாம் நீங்கள் பால் வாங்கிறன்றீங்களா? உங்களோட இடத்துல பால் பண்ண வச்சுருக்கீங்களா? பால் வாங்கி ஆடை எடுத்து ஆடை எடுத்து காய்ச்சியெல்லாம் செய்கிறாங்க.
இதுவும் கிடைக்கும். பரவாயில்லையே பாருங்க, இதெல்லாம் மசாலா தூள், ஊறுகாய், துளசி பவுடர், முருங்கையில் முருங்கையில் டீ பவுடர், துளசி டீ பவுடர், சரி சரி, வல்லார டீ பவுடர், அப்படி எல்லாம் இருக்குது. இது இங்கே ஆலயம் இப்படியே இருக்கிறாங்க. எள்ளூர்னையும் செய்கிறேன் நீங்கள்? இதெல்லாம் நாங்கள் பொடிகளை முருவண்டி பண்ணன் பற்றியா? இது என்னம்மா? புழுக்கொடிகள் சத்துமா? புழுக்கொடிகள் சத்துமா? ஓகே. மிக்சரும் செய்கிறேங்க? மிக்சர் பைட்ஸ் எல்லாம் இருக்கு பாருங்க. கிலோவில் மிக்சர் போகுது 1200 மிக்சர் கடை பார்த்தீங்கன்னா இதுதான் நக்கான மிக்சர். தூளும் செய்கிறீங்களா? தூள் அதெல்லாம் செய்து கொடுப்போம். இதாங்க எல்லாத்தையும் கலந்து இங்கே வந்தீங்கன்னா அவையில் அப்படியே வச்சுட்டு போயிட்டோம். நீங்களும் இல்லை நேரம் அவையை கூட இப்போ எங்கேயும் போகிறோம்டா நாங்கள் அவங்கள பார்க்க அவங்க எங்கடைய பார்க்குறது அப்படி செய்யுது. இதுக்குள்ள எத்தனை பேர் ஆடை இருக்கு மொத்தம்? இதுக்குள்ள 80 பேர் அங்கே தோறு இருக்கிறாங்க. ஆனால் இப்போ வாரது 12 பேர் 13 பேர் தான் குறைவு. இதில் கிளிநொச்சியில் இது மட்டுமோ? கிளிநொச்சியில் கச்சேரியால் விட்டது இது மட்டும்தான். வாடகை யாராவது ஒன்றும் வாடகைலாம் ஒன்றும். நீங்கள் இது எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி மட்டும் என்னென்ன கிழமையில் எவ்வளோ நாள் வந்துருப்பீங்க? நாங்கள் இது காலம் 8 மணியில் இருந்து பின்னரம் 7 மணி மட்டும் நான் மரக்கண்டுக்கார பிள்ளைகள் எல்லோரும் நிற்போம். சனிக்கிழமை மட்டும் திறப்போம். திங்கள் செவ்வாய் சனிக்கிழமை மட்டும் திறப்போம். இதெல்லாம் இங்கேயே தானே வைப்பீங்களா? இங்கே கதட்டுக்கெல்லாம் அடித்து தந்திருக்கணும், அதை வச்சு மூடிட்டு போகிறது. ஆக்களில் அமர்ந்து வாங்குவீங்க? வருவினா மாக்கள் வாடிக்கையாளருக்கு வாடிக்கையாளர் இந்த முதல் வரைக்கே இல்லை. இப்போ எங்களை தேடி இந்த நல்ல சாமான்கள் இருக்காங்க, பொருட்கள் இருக்காங்க சொல்லி வருவீங்க. சரி. இதை பார்த்தீங்கன்னா மட்பாண்டங்கள் சம்மந்தப்பட்ட மண்ணால் செய்த பொருட்கள் எல்லாம் வச்சு விற்கணும். நீங்கள் வீட்டு தோட்டம் செய்யுது? வீட்டு தோட்டம் மருந்து அதெல்லாம் அடிக்காமல் வீட்டு தோட்டம் செய்கிறது பாருங்க. கதைக்கலாமா? வா. எந்த இடத்துல இருந்து இந்த மரக்கறிகள் வருதா? திருவையாறுல இருந்து வருதுதான். என்ன மாதிரி விலையால் மரக்கறி விலையால்? மருந்துகள் ஒன்றும் பாதிக்காமல் நாங்களே உற்பத்தி செய்வோம். இந்த சந்தையில் என்ன மாதிரி வியாபாரம்? பிரச்சனை இல்லை. நாங்கள் தரமான பொருட்களை விற்கிறபடியாக வாடிக்கையாளர் நிறைய பேர் சரியா? இதுவும் கூட அப்படி கூட அதெல்லாம் கூடயா? இங்கே தான் பெரிய கடை ஆரம்ப வச்சுக்கலாம். இங்கே வேறுங்க, இதுக்குள்ள ஒரு குட்டி மரக்கறி சந்தை. இதெல்லாம் கிட்டேயோ? கோவா அங்கேருந்து வாங்குங்க. சிலது இது இங்கத்தைய உற்பத்திகள். இப்போ கிளிநொச்சி உற்பத்தி என்றே இது இங்கத்தையும் கூட பூசணி வண்டி. இது என்ன வாழை? இதர வாழை வித்தியாசமாக எல்லாம் இஞ்சி தான். எவ்வளோ வாழைக்கு இது போகுது கிலோ? வாழைப்பழம் 150 ரூபா 1 கிலோ. இதர இது கூடயோ கருணக்கிழங்கு விதை விற்கிறீங்களா? விதை சீட்ஸும் விற்கிறவையா? அதே நானே மட்டை அண்டு இங்கே பாருங்க. சீட்ஸ் விதை க்ரீம் சீட்ஸ். இந்த அக்கா என்ன மரக்கறி கடை இதுவும் கூடயா? இங்கே தேங்காய் என்ன விலையாக்கா? கிலோ 150. ஐயா தான் இந்த தேங்காய் எண்ணெய் முதலாளி. ஐயாட விரதாம வேணும். அப்போ சர்க்கரை ஆட்டுறீங்க? எங்கேயும் இல்லைங்க. ஐயா கூட கடையை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. ஜேகேவி என்டர்பிரைசஸ் என்ற பெயரில் இந்த பெயரில் தொழில் ஸ்தாபனம் இயங்கிக் கொண்டு வருகின்றது. கிட்டத்தட்ட 2 வருஷமாக. 2 வருஷம். இங்கே வந்து 1 வருஷமாகுது. முதல் தரமான இலங்கையின் முதல் தரமான ஆயில் பியூர் ஒயிட் கோகோனட் ஆயில். இது எங்கேயுமே இல்லை. இயற்கையான முறையில் அடிக்கிறோம். அதாவது என்னென்னு சொல்கிறேன், எல்லோரும் நல்ல விருப்பம், விலை பிரச்சனையால் மற்றபடி ஓகே. என்ன விலைகளுக்கு போகுது? இப்போ 1800 ரூபா 1 லிட்டர் நல்லெண்ணெய். 1800, தேங்காய் எண்ணெய் 1800. 2800.
தேங்காய் எண்ணெய் 1200 கருங்கல் சேர்க்கல லேபர் சார்ஜ் கூட. கருங்கல் சேர்க்க கருங்கல் சேர்க்கல மரம் தேயிற வீதம் கூட. அப்படின்னா கருங்கல்ல மரம் உலக்கைய போட்டா தேய்மானம் கூட கிட்டத்தட்ட 2.5 மணித்தியாலம் ஆகும். அந்த இதுக்கு உலக்கைக்கு தேய்மானம் கூட 2.5 மணித்தியாலம் ஆகும். மற்றபடி பெஸ்ட் குவாலிட்டி ஆயில். என்ன வித்தியாசம் கருங்கல்ல? இதில் வித்தியாசம் பண்ணால் பியூர் ஒயிட்டாக இருக்கும், சுத்தமான வெள்ளை, இந்த மஞ்சள் தன்மையெல்லாம் எடுபட்டுரும். இது செகண்ட் குவாலிட்டி. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இப்போ இல்லை, 2-3 நாளில் வரும். நீங்கள் தொடங்கணும் உங்களுக்கு ஆசை இல்லை? இயற்கையான முறையில் மக்களுக்கு கொடுக்கணுமென்றது எண்ணெய் வகைகள். தென்னமரம் காணியல் இருக்குது, தென்னங்காணியல். அப்போ அதால் தேங்காய் எண்ணெய் ஊற்றுவோம்ன்ற யாழ்ப்பாணம் கொழும்பு எல்லாம் போகுது. சொந்த இடம் இது கொடுத்துரும் தெரியாது. நல்ல சேல்ஸ் இருக்குது, மார்க்கெட்டிங் இருக்குது, ஆனால் உற்பத்தி காணாது. உற்பத்தி கூடுதலாக அடிக்க முயற்சி செய்கிறேன். இப்போ சரி அண்ணா, வாழ்த்துக்கள். இந்த அம்மா சொல்லுங்க. நான் இப்படி கேம்பஸ்க்கு போனேன். அப்போ 66 வயசு ஒரு அம்மா இப்படி ஒரு தொழில் பழகலன்னு எனக்கு ஒரு மாலை போட்டு அவர் படம் எடுத்தார். அப்படின்னா ரணில். அப்போ நான் கேட்டேன், உங்களுக்கு ஒரு தொப்பி போடட்டானு. அப்போ என்ன இப்படி கட்டி பிடிச்சி ஒரு தொப்பி போட்டு விட்டேன், எனக்கு மாலை போட்டு விட்டாரு. விருதுகள் தந்திருக்காரு. 18 சர்டிஃபிகேட் எடுத்திருக்கேன். தையல், வீட்டு தோட்டம். சின்ன வயசுல எல்லாம் படிச்சிட்டீங்க? இல்ல, படிப்பு தெரியாது. இப்போ இவங்க படிக்க வச்சது தான் பேர் எல்லாம் படிக்க வைக்கல. இல்ல, படிக்க இல்லை. ஓ, இப்போ இவங்க தான் ஆசையா 7 வருஷம் படிக்க வச்சாங்க. இல்ல, கொஞ்சம் ஆங்கிலம், கொஞ்சம் சிங்களம் எல்லாம் கலந்து படிக்க வச்சுட்டு அந்த கடையை. சரியா? இதுல பாருங்க, நாற்று, பப்பா நாற்று, மிளகா நாற்று, ஒரு ஃபண்டுகளும் இந்த சிறுகாய் தொழில் நிலையத்தில் வச்சு விற்கணும். மட்பாண்டங்கள், மிளகா நாற்று. கொச்சி நகரத்தின் இப்போதைய நிலைமை பாருங்க, எல்லாம் மாறிட்டுது. இதில் கடைகள் நிறைய ஃபேன்சி கடை. இப்போ வெயில் கொளுத்துது, அனல் வரது. இல்லை ஹார்ட்வேர், தமிழ் கங்கை. பெரிய நல்ல மாதிரியில் அமர்ந்துருப்பார் ஹார்ட்வேர். இது அம்மாச்சி. இந்த அம்மாச்சி சாப்பாடு கடை தான் சாப்பிட போகிறேன். நல்ல வடிவா செய்து வச்சுக்கிறோம். அம்மாச்சி சாப்பாடு கடை பாருங்க. வீடியோ எடுக்கலாம். நான் அம்மாச்சி சாப்பாடு. இது பாருங்கோ, பரந்தன் போகிறதுக்குரிய பாதை. இந்தியாவில் வந்து கிளிநொச்சி பீப்புள்ஸ் பேங்க் புதுசாக கட்டியிருக்கணும். இந்த பக்கம் வந்து அப்படியே நேராக போனால் வவுனியா